முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. கல்யாணம் தானே நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. இந்த முருகைய நடக்க விட்டுருவனா? அப்படியே நில்லுங்கக்கா. அண்ணே, அண்ணி ஆரத்தி எடுத்திருக்காங்க, ஒரு 1000 ரூபாய் தட்டுல போடுங்க. அண்ணி அப்பதான் சந்தோஷப்படுவாங்க. மாமா, கதிர 1000 ரூபாய் கேக்குறது எனக்காக இல்ல, அவன் தான் ஆரத்தியை வெளியில போய் கொட்ட போறான்னு. அதை கொட்டிட்டு பணத்தை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறான். அப்படியா? அடே அப்பா, எல்லா நோட்டையும் போடுற மாதிரி என்றானடா. என்னடா ஒத்த நோட்டை வைக்கிற? அண்ணே, கஞ்சத்தனை பண்ணாதனே, 1000 ரூபாய் போடுனே. அப்பதான் அண்ணி சந்தோஷப்படுவாங்க, உங்க மாமனார் மாமியாரும் சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கும் கௌரவமா இருக்கும். போடுங்க. போடுற நாட்டாம குடும்படா நம்மளுது. சரி, அப்ப இதை எடுத்துக்கிறேன். அண்ணன் அண்ணன் தான், அதையும் கொடுங்களேன். போடா, சீக்கிரம் கொண்டு போய் கொண்டு போ. நீங்க வாங்க வாங்க. வரமா வா. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க.
வாங்கக்கா முதல்ல விளக்கேத்திடலாம் வாங்க. இந்தாங்கக்கா. என்மொழி விளக்கேத்துமா. சரிங்க மாமா. அம்மா தேனு, வாழ்க்கை முழுக்க இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு விளக்கேத்துமா. எதுக்கு எல்லாரும் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? மேல ஃபேன் சுத்துதுக்கா, அந்த காத்துல தான் அணைஞ்சிருக்கோம். இத போய் ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? கதிர், அந்த ஃபேன் ஆஃப் பண்ணு. சரிங்க நீ. இப்ப விளக்கேத்துங்கக்கா. ஏத்துங்கக்கா, அணையவே அணையாது. இப்ப பாருங்க, உங்க முகம் மாதிரியே பிரகாசமா எரியுது. எப்பவுமே சகுனத்தை பார்த்து சந்தோஷத்தை தொலைக்க கூடாது. லட்சுமி சொல்றது சரிதான். நரி ஊழையிட்டா நரி முகத்துல முழிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நரி தினம் காட்டுல ஊழையிட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனா அந்த காட்டுல உள்ளதையெல்லாம் சுயநலத்துக்காக மனுஷன் அழிச்சுக்கிட்டு தானே இருக்கிறான். அதனால சகுனத்துக்கும் நம்ம சொந்த வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்கவும் பேசவும் கூடாது. சம்பந்தி, கிராமத்துல இருந்தாலும் முற்போக்குவாதியாவே இருக்கீங்க. என் பொண்ணு இந்த வீட்டுல கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா சம்பந்தி. மாமா, சொல்லுமா. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சரிம்மா. கடவுளே, என் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லாம நீ தான் பாத்துக்கணும். அக்கா, அப்படியே அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்கக்கா. அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. என்னது, என் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, அதை மறந்துட்டு பேசிட்டு இருக்கா? வாங்கக்கா. நான் தெரியாம தான் கேக்குறேன், எதுக்கு இந்த ஆக்டிங்? அத்தைக்கு நான் கால்ல விழுறது தெரியுமா? அவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா? இங்க பாருங்க, யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. இப்ப கூட நான் இவங்க கால்ல விழறதுக்கு ரெடியா தான் இருக்கேன்.
கல்யாணத்துல எல்லார் கால்லயே விழுந்து எனக்கு முதுகு வலிக்குது. இருந்தாலும் மறுபடியும் நீ சொன்னதுக்காக அவங்க கால்ல நான் விழறேன். அத்தை ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா? எதுக்கு மாமா இதெல்லாம்? எனக்கு லக்ஷ்மி மாதிரி ஆக்டிங் பண்ண பிடிக்காது. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ விளக்கேத்த சொன்ன, விளக்க ஏத்துனீங்க. சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொன்ன, ஆசீர்வாதமும் வாங்குனீங்க. சாமி பேசிச்சா இல்ல ஆசீர்வாதம் தான் பண்ணுச்சா? எல்லாமே நம்மளோட நம்பிக்கை தான். அக்கா, இந்த வீட்ல எங்க அத்தை தான் சாமி. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் தான் சொன்னேன். சரியா சொன்ன லட்சுமி. இதுக்கு தான் நீ வேணுங்கிறது. இப்படி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறதுனால தான் என் பொண்ணை தைரியமா இந்த வீட்டுல கொடுத்தேன். இனிமே எனக்கு தேன்மொழியை பத்தின கவலையே கிடையாது. தேன்மொழி, இந்த வீட்டு சாமியே இவங்கதாம்மா. ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. வாமா. அங்க பாருங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய மாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அத்தை, உங்க மருமக வந்திருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. இவ சொன்ன உடனே இந்த அம்மா காதுல வாங்கிக்கிட்டு அப்படியே ஆசீர்வாதம் பண்ண போதா என்ன?
அம்மா அண்ணே, அம்மா ஆசீர்வாதம் பண்ணாங்கண்ணே. ஆமாண்டா. உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கக்கா. அத்தை. அம்மா சம்பந்தி சம்பந்தி அம்மா கால்ல விழுந்து என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ண சொல்லும் போது அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சம்பந்தி. வள்ளியம்மைக்கு இப்பதான் அப்பப்ப தான் எதிரில் என்ன நடக்குதுன்னே தெரியுதுங்க. லட்சுமி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வள்ளியம்மை கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வர்றா. தான் மூத்த மருமக வீட்டுக்கு வந்திருக்கா, தான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாளேன்னு முழுசா புரியறதுக்குள்ளேயே தான் பழைய நிலைமைக்கு போயிட்டான். கவலைப்படாதீங்க சம்பந்தி. லக்ஷ்மி இது வரைக்கும் பாத்துக்கிட்டா. இப்ப என் மகன் இந்த வீட்டு மூத்த மருமகளா வந்திருக்கா. இவங்க 2 பேரும் போட்டி போட்டு காட்டுற அன்புல சம்பந்தி அம்மா சீக்கிரமே குணமாயிடுவாங்க. உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சா சந்தோஷம் தான் சம்பந்தி. கனவா? அண்ணி, பெரிய அண்ணன் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கல்ல, வாசல்ல நின்னுகிட்டு கனவு உலகத்துல இருக்காரு. நீ வாசல்ல நின்னு கனவு உலகத்துல இருக்காரு. அக்கா எங்க? அண்ணி ரூம்ல இருக்காங்க. இப்ப பாரு எப்படி சொல்லு விட போறாருன்னு பாரு. இப்போ நான் வரேன். சீக்கிரம் வாங்க நீ. தேனு மாமா தேனு மாமா தேன்மொழி மாமா செல்லம் மாமா தேனு தேன்மொழி மாமா. என்ன என்னென்ன? லட்சுமியா? என்னது தேனா? அக்கா வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லாரையும் மறந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அது வேற ஒண்ணு இல்ல நீ. அண்ணன் அண்ணி நினைப்பிலே இருக்காரு. போடா மாமா. அக்காவும் உங்க நினைப்பாவே இருக்காங்க. அது உனக்கு எப்படி தெரியும் லட்சுமி? அக்கா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க மாமா ரூம்ல. ஆமாண்ணே. அப்படியா? நிஜமாவா? நிஜமா. எனக்காகவா காத்துக்கிட்டு இருக்கா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே. அண்ணி சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நீங்க போனா போங்க, இல்ல இங்கே இருங்க. சரி வா போலாம். சரி இருடா. தேனு எங்க இருக்கா? சரி, தேன்மொழி வேற ஏதாவது சொன்னாலா? அது அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மாமா. சரி மாமா போங்க. சரிம்மா. தேனு மாமா இதோ வர. என்னங்க தேன்மொழி கத்துற சத்தம் கேக்குதுங்க? ஐயோ, ஏன் தேனு எதுக்காக இப்படி கத்துற? அச்சோ வராங்களே. என்னாச்சுக்கா? ஏன் கத்துறீங்க? ஒரு நிமிஷம். ஏதோ பயந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சு? அது என்னப்பா என்னாச்சு? என்னமோ தேன்மொழி பயந்துருக்குடா. என்னாச்சு? இல்ல அது என்னாச்சு சொல்லுங்க. அது பூனை வந்துச்சு. பூனையா? எங்க வீட்டுல பூனையே இல்லையம்மா. என்னம்மா அது? இல்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு.
ஏண்டி என்னடி சொல்ற? பூனைய நீ பாத்தியா இல்லையா? இல்ல. ஐயோ எனக்கு தெரியல. இருங்க இருங்க நான் தேடுறேன். எங்க போச்சு அந்த பூனைய? மாமா நான் பூனைய கண்டுபிடிச்சிட்டேன். ஏய் தடி எடுத்துட்டு வாடா, தடி எடுத்துட்டு வா. இருங்க மாமா, அந்த பூனைக்கு 2 கால் தான் இருக்கு. என்ன மாப்பிள்ள நீங்க இதுக்கு போய் இப்படி பண்ணிட்டீங்க? அது மாமா அது வந்து இல்ல அது வந்து தேன்மொழி என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னான். அதுக்காக தான். நான் எப்ப சொன்னேன்? சொல்லலையா? நீ பேசணும்னு சொன்னதா லட்சுமி தான் சொன்னா. நான் எப்ப சொன்னேன்? நான் எதுக்கு மாமா சொல்ல போறேன்? ஐயோ என்ன மாமா, அக்காவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா உள்ள வர வேண்டியதானே? எதுக்கு என் பேரை சொல்றீங்க? என்ன லட்சுமி இது? ஏன் இப்படி போய் சொல்ற? நீயும் கதிரும் தானே லட்சுமி என்கிட்ட பேசணும்னு சொன்னதா என்ன சொன்னீங்க. பகலே கனவு காண்றீங்களா? நாங்க எங்க சொன்னோம்? அக்கா நீ தானடா சொன்ன. நான் எங்க சொன்னேன்? அண்ணே பாருங்க, நீ நான் சொன்னேன்னு சொல்றாரு. அக்கா நாங்க சொல்லவே இல்ல, சும்மா சொல்றாரு. இல்ல அது வந்து நீங்க 2 பேரும் போய் சொல்றீங்க. மாப்பிள்ள தேன்மொழி உங்க பொண்டாட்டி. அவளை பார்த்துட்டு ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருங்க மாப்பிள்ள. ஏன பிரச்சனை பண்ற? ஆமாண்ணே, அண்ணியே பார்த்து பயப்படாதீங்க. அண்ணே வெக்கம் அதிகமா வருதுண்ணே. புதுசா கல்யாணம் ஆனவங்க சமயத்துல போனா பெருச்சாளி எல்லாம் வரத்தான் செய்யும். பாத்துட்டாடே. மாமா வாங்க போலாம். வா. தேனு அக்கா பூனை. பூனையா? மாமா வாங்க. மறுபடியும் முட்டிக்கிட்டாங்க. கொம்பு கிப்பு முளைக்குதான்னு பாக்குறமா. நீங்க வேற வாங்க மாமா. எல்லாரும் போயிட்டாங்கல்ல. தேனு திரும்ப ஒரு வாட்டி இடிச்சுக்கலாமா?